குருவின் தினம் ஒரு சுவடுகளில் மனை விருந்து இன்றைய நாளில் எல்லோருமே இந்த மனைனா எதுன்றத எப்படியெல்லாம் பார்க்குறோன்னா, மனைங்கிறது உங்களுடைய உடல் தாங்க. நம்ம எல்லாரும் மனைனா வீடு இல்லை நிலத்தை தான் குறிப்பிடுவோங்க. உங்களுடைய உடல் தான் மனைனா உங்கள் உடலுக்குள் ஏற்படும் விருந்து எதுனா எல்லாரும் விருந்தோம்பல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒரு சில விசேஷங்கள்லாம் செல்லும் பொழுது அவங்க இன்னும் உணர்வுல தான் அந்த விருந்தோம்பல்ன்ற நினச்சிட்டு இருக்கங்க. உண்மையான விருந்து உங்களுக்குள்ள மறைபொருளா மறைந்து உங்களையும் வெளிப்படுத்த ஆசைப்படும் பொழுதெல்லாம் அது உங்களை நோக்கி நீங்க பயணிக்கிற ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது உங்களுக்கே விருந்தாக அமைக்கப்படுதுங்க. பல பேர் தியானம், தவம், இன்னும் மெடிடேஷன்ற பேர்லலாம் எவ்வளவோ விஷயங்கள் செய்து கொண்டிருக்கின்றாங்க. ஆனால் அவர்களுடைய காலகட்டங்கள்ல இருந்து இன்றைய காலகட்டம் வரை எதையெல்லாம் அவங்க பூர்த்தி செய்யணும்னு நினைச்சாங்களோ அந்த பூர்த்தி எதை நோக்கி பயணம் செய்கிறதுங்கிறது தாங்க முக்கியமான சுவடுகள் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன விருந்து அவங்க வைக்கின்றார்களோ அந்த விருந்தில் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை சார்ந்தவர்களும் அந்த விருந்தின் முழு தத்துவத்தையும் உணர்ந்து விட்டாங்கன்னா அந்த விருந்து அவர்களுக்கும் போய் சேரும், அடுத்தவர்களுக்கும் பயன்படுங்க. இந்த விருந்தோம்பல்ங்கிறது ஒரு காலகட்டத்தில் எல்லோருமே அதனால தான் பயன்படுத்திக்கிட்டும் வந்தாங்க. எல்லோருக்கும் அதை கடைபிடிச்சும் வந்தாங்க. இன்னைக்கு விருந்தோம்பல்ங்கிறது உணவு சம்பந்தப்பட்ட விஷயமா போயிடுச்சுங்க. உன்னுள் இறையாய் நான் இறை பொருளாய் இருக்கின்றேன், என்னை நீ விரும்பு, உனக்குள் நான் விருந்தோம்பலாய் இருக்கின்றேன்னு எவ்வளோ பாடத்திட்டங்களில் நாங்கள் சொல்ல ஆசைப்பட்ட பொழுதெல்லாம் உங்களுடைய உணவு முறையில் தான் நீங்கள் போய் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய உரை எங்கிருந்து ஆரம்பிக்கின்றதோ இங்கிருந்து உறைந்து போனால் உங்களுள் நான் விழிப்படைய ஆசைப்படுகின்றேன். நீங்கள் என்னுள் மறைபொருளாய் இறைபொருளாய் விருந்தோம்பலும் நீங்களும் கலந்து கொள்வீர்களாக. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம்.